இந்த உண்மையை நம்ம உணரணும். இவன் தரையில துண்டு விரிச்சு படுத்தாலும் ஆரோக்கியமா இருப்பான். இன்னொன்னு சொன்னாரு, வீட்டுல பங்களா கட்டிருப்பாங்க சாமி, நல்லா மெத்த வாங்கி போட்டிருப்பாங்க சாமி, நல்லா மெதுவா தூங்குவாங்க அப்படின்னு. 4 மாத்திரை தூக்க மாத்திரை போட்டா கூட 4 மணி நேரம் தூக்கம் வர்றதுக்கு அவனுக்கு ஆகும். மெத்தையில தான் படுத்திருப்பான், ஆனா அவனுக்கு தூக்கம் வர்றதுக்கு 4 மணி நேரம் தேவைப்படும். இவன் தரையில தான் படுத்திருப்பான், படுத்த அடுத்த 4 நிமிஷத்துல தூங்கிடுவான். மெத்தையில படுத்துவான், அப்ப சுகமா தூங்குறான்னு அர்த்தமா? சொல்லுங்க சாமியா. இதுதான் இயற்கையான வாழ்க்கை சாமி பிரபஞ்சத்துல. பிச்சைசாமி ஏச்சிட்டாரு, நாங்க படுற நொம்பலம் எங்களுக்கு தானே தெரியும், நீங்க இப்படி சொல்றீங்களேங்காரு. நொம்பலம்ங்கிறதெல்லாம் நாமளா வர வச்சுக்கிட்டது, அது தானா வரல. புரிஞ்சதா? பெரிய நீங்க சொன்னது மாதிரி பங்களா கட்டுறவன், டிஷனா கார் வாங்கி வைக்கிறவன், சரியா, அது எல்லா பேரும் ராத்திரி ஓட்டுனேன் நானு. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து போடுறான்னு வச்சுக்கோங்க. ஏய், நான் 1.5 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கேன், 1 வருஷத்துக்கு நான் தண்ணியில நினைக்க மாட்டேன், ஜிகு ஜிகுன்னு போட்டுக்கிட்டு தெரியுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா மறுநாள் நீ கழட்டி போட்டு அழுக்க துவைச்சுதான் ஆகணும். நீங்களும் துவைக்கிறீங்க, யதார்த்தவாதியும் துவைக்கிறான். இன்னும் சொல்ல போனா யதார்த்தவாதி 4 நாள் 5 நாள் போட்டிருப்பான் ஒரு துணிய. ஏன்னா அவனுக்கு அழுக்கு பெருசு கிடையாது. புரிஞ்சதுல சொல்றது? அவனுடைய சரீரத்தை மறைச்சிருந்தா போதும், அது அழுக்கா இருந்தானே எப்படி இருந்தானு போயிடுவான் அவன். இவனுக்கு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கும், ஆனா துணி மாத்திரம் வெள்ளையா இருக்கணும்பா. அப்ப இது ஏமாத்துற வித்த தானே. இதுதான் சாமி நீங்க நினைக்கிற சொகுசான வாழ்க்கை. அதே நோக்கிதான் எல்லாரும் பறக்கணும்னு பறக்குறீங்க, அதனாலதான் மாட்டிக்கிறீங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் இந்த நிலைப்பாட்டை உணர்ந்து சிந்திச்சு நம்மளுடைய குணபாவத்தையும் மனநிலைகளவும் நம்மளுடைய பயணத்தையும் சீர்திருத்தம் பண்ணி பயணம் பண்ணணும்னால் சித்தர்கள் வழிபாட்டு நிலையில நீங்க இறங்கி பயணம் பண்ணாலும் மாத்திரம்தான் இது சாத்தியப்படும். ஆன்மீக பயணத்துல கூட சொல்றேன், சிவசித்தாந்த சித்தர்களுடைய வழிபாட்டு நிலையில நம்ம புகுந்து அதை கையில் எடுத்துட்டு போனாலும் மாத்திரம்தான் இந்த சீர்திருத்தமான வாழ்க்கையை நம்ம மாற முடியும், பயணம் பண்ண முடியும். மித்த நீ எந்த ஆன்மீகத்துல போனாலும் சரி அது நடக்கவே நடக்காது. இன்னும் நம்ம வாழ்க்கை தரம் வேற மாதிரி சின்னாதனமா போய்கிட்டு இருக்கோம். காளியம்மா கோயிலுக்கு போனாலும் சரி, மாரியம்மா கோயிலுக்கு போனாலும் சரி, கருப்பசாமி கோயிலுக்கு போனாலும் சரி, ஐயனார் கோயிலுக்கு போனாலும் சரி, ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, இப்ப நான் சொன்ன இந்த ஆலயத்துல பூரா ஏதாவது சீர்திருத்தம் இருக்கா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க, மண்டை கூட ஆட மாட்டேங்க யாருக்கும். சொல்லுங்க முத்து. நான் என்ன பொண்டாட்டிமார்கள் சொல்றதுக்காக நாம போயிட முடியுமா? இல்ல புருஷன்மார் சொன்னதுக்காக பொண்டாட்டிகள் அப்படியே வந்துட முடியுமா? இல்ல. நான் தான் சொல்லிட்டேன் சாமி, ஆசைப்படு ஆசைப்படு. அவங்க சொல்றாங்க, அவங்க கோபத்தை சொல்றது, கோயில் போய் போய் இதையா கண்ட சம்பாரிச்சதான் கொண்டு சேர்த்தவங்க என்னத்தை கண்டாங்க, அவங்க தெரிய மாட்டேங்குது. அதை தெரிய வைக்கணும். கோயிலுக்கு போய் எனத்தையா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டதும் நீயும் தெரிஞ்சுக்கணும்மா, அடுத்த பூஜைக்கு நீயும் வா, என்கிட்ட கேட்ட கேள்வி அங்க கேளு. எப்படி
நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா நீ ஏத்துக்கிற மாட்ட. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு நீ அங்கதான் தாய் வந்து கேட்கணும். வா மகராசியா, உன்னை நான் கூட்டிட்டு போய் கூட்டி கொண்டு வந்து வீட்டுல விடுறேன், நீ தனியா போக வேண்டாம். அப்படி பேசணும் பக்குவமா. இது ஆணும் பேச மாட்டாங்க, பெண்ணும் பேச மாட்டாங்க. ஒருவேளை ஒரு ஆண் மகன் அப்படி பயணம் பண்றான், பெண்ணு கேட்கிறான்னா, இப்ப நான் போய் வந்ததுதான் உனக்கு கெட்டு போச்சா? இப்ப பேசாம இரு, என்னத்த பாக்க, நான் தானே பாக்க, இப்படி பேசுவான் ஆண் மகன் இல்லையா? அது அமைதியா பதில் சொல்லுவாங்களா? எந்த ஆண் மகன்? அது சொல்ற விதம் தான் இருக்கு எல்லாமே. சரி, ஒரு பெண்ணு விருப்பப்பட்டு ஒரு ஆலயத்துக்கு போய் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்மகன் என்ன சொல்லுவாரு நீங்க சொல்லுங்க? இந்த பரதேசி விட அதிகமான மக்களை சந்திக்கிறவரு நீங்க. இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லலாம். சொல்றத சரியா சொல்லணும். இல்ல, நான் சொல்றேன், அவர் சொல்லலாம், பட் அவர் அது சொல்றதுக்கு தயங்குறாரு. ஆனா இந்த பரதேசி தயக்கமே வேண்டியதில்லை, நான் அடிச்சு சொல்லுவேன். ஊர்ல உலகத்துல இல்லாத கோயில் இருக்காக்கும், வாரம் வாரம் நீ கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க, மூடிக்கிட்டு புள்ளைய பாரு, சோறு பொங்கி வை, அதை பாரு, எப்படி மூடிக்கிட்டு இப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. புரியுதா? புரியுதா சொல்றது? இப்படிதான் இருக்கும். புரியுதல புரிய வைக்கிறது நாம தான் சாமி. இன்னொருத்தர் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள புரிய வைக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் புரிஞ்சு தெரிஞ்சு பயணம் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இப்ப சொல்றோம், நம்ம வீட்டுக்குள்ள நாமளே நமக்கு மனைவியா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ, இவங்களவே நம்ம வந்து சீர்திருத்தம் பண்ணி நல்வொழுக்கத்துக்கு கொண்டு வர முடியலன்னா, எழுத்து வீட்டுக்காரனை, பக்கத்து வீட்டுக்காரனை, பின்னாடி வீட்டுக்காரனை கொண்டு வந்துட முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம குடும்பம் எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒரு மாறுபட்ட விஷயமா தெரியணும். பழக்கங்கள் வித்தியாசமா இருக்கணும், பேசுற தன்மை வித்தியாசமா இருக்கணும், நம்ம நடைமுறை ரொம்ப பணிவா இருக்கணும். அப்பதான் எதிர் வீட்டுக்காரன் நம்மளை கவனிப்பான். எங்கேயோ போறாங்க வராங்கப்பா, அவங்க தன்மையே மாறி போச்சு, குழந்தைகள் ஒரு விதமா இருக்குது, அவங்க குடும்பமே ஒரு விதமா இருக்குது, அப்பதான் நம்மளை கவனிப்பான் அவன். கவனிப்பானா? கவனிக்க மாட்டானா? பணங்காசு அதிகமா சம்பாரிச்சு கார் வாங்கி பங்களா கட்டினீன்னா உன்னைய கவனிக்க மாட்டான். உண்மையில போராம மத்திரம்தான் வரும். நம்ம ஊருக்குள்ள நம்ம கண்ணு முன்னாடி ஒன்னா பிறந்தோம், வளர்ந்தோம், விளையாண்டோம், பாடுறா, இவனை எப்படியா இவன் உழைச்சு சம்பாதிக்கல, இவன் எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான், மோசம் பண்ணிருக்கான்னு இவனே பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியுமா?